TBC Tamil News. TBC News Highlights. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டாலினா ஜோர்ஜிவா ஜனாதிபதி அனுராவின் தலைமைத்துவத்தில் நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியில் ஆக்கப்பூர்வமாக ஒரு பாத்திரத்தை வகிப்பதற்கான தனது விருப்பத்தை சீனா வெளிப்படுத்தியிருக்கிறது. இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் குறித்து இலங்கையை தீர்மானிக்க வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறைந்த வாக்குகளையே பெற்றதன் மூலம் அரியநேத்திரன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என்கிறார் சுமந்திரன். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டாலினா ஜோர்ஜிவா அவரது தலைமைத்துவத்தில் நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உறுதிப்பாட்டையும் சுபீட்சத்தையும் சகல பிரிவினரையும் அரவணைத்து வளர்ச்சியை சாதிப்பதில் இலங்கைக்கு வழங்கும் ஆதரவையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையிலான உறுதி வாய்ந்த ஊடாட்டம் பற்றிய குறிப்பிட்ட ஜோர்ஜிவா, இலங்கையின் அபிவிருத்திக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடனான தற்போதைய உதவி திட்டத்தின் கீழான மறுசீரமைப்பு இலக்குகளுக்கும் உதவுவதற்கு தனது நிறுவனம் தயாராக இருப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அண்மைய பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்சி பெறுவதற்கு முன்னெடுக்கப்பட்ட செயல்முறைகளின் பயன்களை மேலும் பலப்படுத்துவதற்கு திசாநாயக்கவின் நிர்வாகத்துடன் ஒத்துழைத்து செயற்படுவதற்கும் ஆர்வமாக இருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் தனது செய்தியில் கூறியிருக்கிறார். பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கைக்கு வழங்கப்பட்ட நிதி உதவிகளின் போது அரசியல் நிபந்தனைகள் எதனையும் விதிக்கவில்லை என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருந்த வேளை நாங்கள் உதவ முன் வந்தோம். வெளிப்படையாக சொல்வதென்றால் யாரும் உதவ முன்வராத போது நாங்கள் உதவ முன் வந்தோம் என குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் இதனை செய்தோம் என்பது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தக்க தருணத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் நாங்கள் உதவினோம். $4.5 மில்லியன் வலுவான ஆதரவை வழங்கினோம் என ஜெய்சங்கர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து கேள்விக்கு பதிலளித்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர், இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் குறித்து இலங்கையை தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசியல் ரீதியாக என்ன நடைபெறுகின்றது என்பதை அந்த நாட்டின் அரசியலை தீர்மானிக்க வேண்டும். எங்களுக்கு எந்த இயக்கவியல் சரியானது என நாங்கள் கருதுகின்றோமோ அதனை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என நாங்கள் பரிந்துரைப்பது எங்கள் நோக்கமல்ல என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது உண்மையான உலகம். நாடுகள் ஒன்றுக்கொன்று அனுசரித்து செயற்படுவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகளின் அரசியல் நிலப்பரப்பை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியா முயலவில்லை என ஜெய்சங்கர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அயல் நாடுகளில் இயக்கவியலில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் இந்த உறவுகளை கையாள்வதற்கு இந்தியாவின் திறன் குறித்து நம்பிக்கை கொண்டுள்ளோம். எங்கள் அயலில் ஒருவருக்கொருவர் சார்ந்திருத்தல், பரஸ்பர நன்மைகள் மற்றும் பழகும் திறன் ஆகியவை எங்கள் நலனிற்கு உதவும் என்பது குறித்து நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன். இந்த உண்மைகள் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும். இதுவே வரலாறு என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடாமை, அதன் சுயாதிபத்தியத்தை மதித்தல் ஆகிய கோட்பாடுகளை பின்பற்றி பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியில் ஆக்கப்பூர்வமான ஒரு பாத்திரத்தை வகிப்பதற்கான தனது விருப்பத்தை சீனா வெளிப்படுத்தியிருக்கிறது. புதிய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவான கடந்த வாரத்தைய ஜனாதிபதி தேர்தல் குறித்து பெய்ஜிங் நகரில் செய்தியாளர்கள் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட சீன வெளியுறவு அமைச்சரின் பேச்சாளர் லின் ஜியான், செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் அமைதியாகவும் ஒழுங்காகவும் நடைபெற்றது என்றும் இலங்கையின் நேசமிகு அயல் நாடு என்ற வகையில் சீனா இலங்கையை பரஸ்பர மதிப்புடன் ஆதரித்து வந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். புதிய ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை சீனா தெரிவித்துக் கொள்கிறது.
ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வாழ்த்து செய்தியை அனுப்பி வைத்திருந்தார் என்றும் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் கூறினார். கடன்களை திருப்பிச் செலுத்துவதில் இலங்கையின் கடப்பாடு குறித்து சீனாவின் நம்பிக்கை குறித்தும் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பேச்சாளர், இலங்கையும் சீனாவும் நீண்டகால நட்புறவை கொண்டிருந்த நாடுகள் என்றும் கூறினார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் ஒருவர் போட்டியிட்டு 1.69% வாக்குகளை பெற்றது குறித்து தனது கருத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் விளக்கமளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2024 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணக்கரு உதயமான பொழுதிலிருந்தே அதனை மிக கடுமையாக நான் எதிர்த்தது அனைவரும் அறிந்ததே. அவ்வெதிர்ப்புக்கான காரணங்கள் பல தருணங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த சமயத்தில் மீண்டும் அவற்றை நினைவுபடுத்துவது நல்லது என்று நினைக்கிறேன். கள யதார்த்தத்தின் படி இதில் வெற்றி பெற முடியாதென்பதை எவரும் மறுத்துரைக்க முடியாது. அப்படியான சூழ்நிலையில் தேவையில்லாத இந்த விஷ பரீட்சையை செய்து தோற்பதன் விளைவு என்ன? தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை இனியும் நிரூபிக்கப்பட வேண்டியதொன்றல்ல. அப்படி இருக்க இந்த நேரத்தில் இதை செய்வது எவரும் இதுவரை கேள்விக்குட்படுத்தாத எமது அரசியல் நிலைப்பாட்டை காட்டிக் கொடுப்பதாகவே இருக்கும். 2022 மக்கள் போராட்டத்தின் பின்னரான இன்றைய சூழ்நிலையில் சிங்கள பௌத்த இனவாதம் மிகவும் கீழ்நிலையை அடைந்துள்ளது. பிரதான வேட்பாளர் ஒருவர் கூட இனவாதத்தை தூண்டாத விதத்தில் நாம் அவர்களோடு பேரம் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. 2 பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தருணத்தை விட 3 பேர் வெற்றி வாய்ப்புள்ளவர்களாக காணப்படும் போது எமது பேரம் பேசும் சக்தி பன்மடங்காக அதிகரித்துள்ளது. இப்படியான அருமையான சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் எமது மக்கள் நலன் சார்ந்து எமக்கு எஞ்சியிருக்கின்ற ஒரே பலமான வாக்குரிமையை பேரம் பேசி பயன்படுத்துதல் வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி எந்த தருணத்திலும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகிற முயற்சியில் பங்கெடுக்கவில்லை. மாறாக பிரதான வேட்பாளர்கள் மூவரோடும் கட்சியின் முடிவின்படி உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். எமது கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் ஒருவரை தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்திய போது அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்தது. அவருக்கு சார்பாக பிரச்சாரம் செய்யும் எமது கட்சி உறுப்பினர்களை எச்சரித்தோம். பிரதான வேட்பாளர்கள் மூவரனிதும் தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்தவுடனேயே எமது மத்திய செயற்குழு கூடி அவற்றை ஆராய்ந்தது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து 5வது கூட்டம் 1/9/2024 அன்று வவுனியாவில் கூடி தீர்மானங்களை நிறைவேற்றினோம். அரியநேத்திரனுக்கு வடகிழக்கில் 14% குறைவாகவே வாக்குகள் கிடைத்துள்ளன. மிக குறைவான அளவு வாக்குகளை பெற்றதன் மூலமும் பிரதான தமிழ் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவு மறுக்கப்பட்ட நிலையிலும் திரு அரியநேத்திரனின் படுதோல்வி தமிழ் மக்களின் தோல்வியாகவே சித்தரிக்கப்படுவதிலிருந்து தப்பியிருக்கின்றது. 1982 ஆண்டு திரு குமார் பொன்னம்பலம் 2.67 வாக்குகளை பெற்றிருந்தார். வெறும் 1.69 வாக்குகளையே பெற்றதன் மூலம் திரு அரியநேத்திரன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என்பது நிரூபணமாகியிருக்கிறது. இனிமேலும் இவ்விதமான விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என அவர் கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை நேற்று நள்ளிரவுடன் கலைத்த ஜனாதிபதி திசாநாயக்க நவம்பர் 14ஆம் திகதியை பொது தேர்தலுக்கான திகதியாக அறிவித்திருக்கின்ற போதிலும் அந்த தேர்தலுக்கு நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைப்பதனால் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை திரைசேரியிலிருந்து விடுவிப்பதற்கு அவர் கடமைப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறினார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட தினத்திலிருந்து 52 முதல் 66 நாட்களுக்குள் பொது தேர்தலை நடத்துவதற்கு ஆணைக்குழு சட்ட ரீதியாக கடமைப்பட்டுள்ளது. பொது தேர்தலுக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை. பாராளுமன்றத்தை கலைத்த ஜனாதிபதி அந்த நிதியை தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் என்றும் ரத்நாயக்க தெரிவித்தார். பொது தேர்தலை நடத்த 11 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக கூறப்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு இன்று முதல் விண்ணப்பம் செய்யலாம் என தேர்தல்கள் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் அறிவித்திருக்கிறார்.
தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும். அக்டோபர் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி பகல் 12 மணி வரை வேட்பாளர்களின் நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். புதிய பாராளுமன்றம் நவம்பர் 21ஆம் தேதி கூடும் என அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியிலும் பின்னரான காலப்பகுதியிலும் அமைதியை பேண வேண்டும் என்று சுதந்திரமானதும் நேர்மையானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு பெப்ரல் மக்களை கேட்டிருக்கிறது. கண்காணிப்புக்கான விசேட ஏற்பாடுகள் எதுவும் தேவையில்லை. வழமை போன்று அந்த நடவடிக்கைகள் தொடரும். நியமன பத்திரங்கள் தாக்கல் காலப்பகுதியில் மாவட்ட மட்டத்தில் இருந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடங்கும் என பெப்ரல் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராச்சி தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் சட்ட மீறல்களும் வன் செயல்களும் இல்லாமல் இருந்தது ஒரு ஆரோக்கியமான போக்காகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணி ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் தனது கட்சி தயாரில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியிருக்கின்ற போதிலும் இறுதி தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன என்று டெய்லி மிரர் பத்திரிகை இன்று பிரதான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் அறிவித்த பிறகு புதிய பிரதமர் வேட்பாளராக புதுமுகம் ஒன்றை தேர்ந்தெடுத்து பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெரிய கூட்டணி அமைப்பதற்கும் ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் உதவித் தலைவர் அகில விராஜ் காரியவசத்துடன் ராஜித சேனாரத்னவும் சேர்ந்து நேற்றைய தினம் செய்தியாளர்கள் மாநாடொன்றை நடத்தினார்கள். அதில் தலைவர் ருவான் விஜயவர்தன ஐக்கிய தேசிய கட்சியின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப இனிமேல் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடுவதில்லை என்று விக்ரமசிங்க தீர்மானித்திருக்கிறார் என்று ஒரு ஆலோசகராக இனிமேல் செயற்படுவார் என்றும் கூறினார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கைகளை எடுத்தால் அதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரிக்கும் என்று அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். 1994ஆம் ஆண்டிலிருந்து சகல ஜனாதிபதிகளுமே ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்கப் போவதாக கூறினாலும் எவரும் அதை நிறைவேற்றவில்லை. ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதற்கு இது நல்ல சந்தர்ப்பம். அந்த ஆட்சி முறையை ஒழிப்பதற்கான தேவை இருக்கிறது. அதனால் தாமதிக்க கூடாது என்று நாமல் ராஜபக்ச செய்தியாளர்களிடம் கூறினார். புதிய ஜனாதிபதியாக திசாநாயக்க பதவியேற்றதை தொடர்ந்து முன்னைய ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்த மாகாணங்களின் ஆளுநர்கள் சகலரும் பதவிகளை துறந்த பின்னர் புதிய ஆளுநர்களை நியமிக்கும் நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கின்றன. வடமாகாண ஆளுநராக முன்னாள் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மத்திய மாகாண ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரான பேராசிரியர் சரத் அபேகோனும், தென் மாகாண ஆளுநராக முன்னாள் சிரேஷ்ட நிர்வாக சேவை அதிகாரியான பந்துல ஹரிச்சந்திராவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். கிழக்கு மாகாண ஆளுநராக ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ஜயந்த லால் ரத்னசேகர நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏனைய நியமனங்கள் தொடர்கின்றன. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் அனுரகுமார திசாநாயக்க ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக இலங்கையில் சிறையில் இருக்கும் சகல இந்திய மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். மயிலாடுதுறையை சேர்ந்த 37 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருக்கிறார்கள். மேலும் 80 தமிழக மீனவர்கள் 137 படகுகளுடன் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்வதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு புதிய ஆரம்பத்துக்கு வழிவகுக்க முடியும் என திசாநாயக்கவுக்கு எழுதிய கடிதத்தில் சுதா தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.